சார் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு, இல்லை கீழே விழுந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மக்கள் உடனடியாக என்ன செய்யணும் சார்? அந்த அடி வந்து பலமான அடியா பலமில்லாத அடியா அடிபட்டுருச்சு, நான் வந்து நாட்டுக்கட்டு கட்ட போகிறேன், மூலிகை கட்டு கட்ட போகிறேன், எண்ணெய் கட்டு கட்ட போகிறேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒப்புக்கொள்ளவே முடியாது. இல்லை அதனால வேற ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை கூட இருக்கலாம், நம்ம கவனிக்காமல் விட்டுறது. ஆமாம், அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் வைத்தியம் பண்ணுவாங்க. என்னென்னா ஒரு இருக்கிறத கெடுத்துக்கிட்டு வருவாங்க. வந்தாலும் அவங்க வர்றதுக்கு எல்லா காலங்கடந்து வரலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இந்த கட்டு போடுறதுல சரிவாக வாய்ப்புகள்லாம் இருக்குது, எந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக சர்ஜரி தேவைப்படும் சார்? இப்போ ஓலார் பாட்டம் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணியே ஆகணும் 100%. அந்த காலத்தில் இப்போ தான் நாங்களாம் வந்திருப்போம், இருந்தாங்க. அதனால் அது நம்ம குறை சொல்லவே இல்லை. இந்த போனுடைய குவாலிட்டியும் டைட்டானியம் குவாலிட்டியும் ஒரே மாதிரி. ஸோ வச்சாலும் போனுக்கு ஒன்றுமே தெரியாது, அதே மாதிரி தான் பர்சீவ் பண்ணிப்போம். கால அளவு ரெண்டுக்குமே ஒன்று தான். ஏன்னா ஃப்ராக்சர் ஹீலிங்கிறது பயாலஜிக்கல் ப்ராசஸ். சரி, அது வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணாலும் அந்த டைம் அதை எடுத்துக்கும். நார்மலாக ஒரு கட்டு போட்டு சரியாகிறதுக்கும் நம்ம சர்ஜரி பண்ணி பிளேட்டை வச்சு சரியாகிறதுக்குமான கால அளவு எவ்வளவு வித்தியாசப்படும்? யூஸ் எல்லாம் வணக்கம், நான் வில்சன். பொதுவாக வந்து ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணும்பொழுது இல்லை ஒரு தடுமாறி விழுந்துட்டோம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னா கையில் காலில் வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்படுது, ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக என்ன செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பதட்டமாயிருது. இதை நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்ஜரி பண்ணுறதா இல்லை வேறு ஏதாவது கட்டு போட்டு சமாளிச்சிக்கலாமா அப்படின்லாம் நமக்கு குழப்பங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். நம்ம கூட வந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டாஷ் மருத்துவமனையிலிருந்து மூத்த அனுபவமிக்க மருத்துவர் திருமால் செல்வன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. உங்கள் சார்பாக நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி எல்லாத்தையும் நான் கேட்டு நம்ம வந்து பதில்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு, இல்லை கீழே விழுந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மக்கள் உடனடியாக என்ன செய்யணும் சார்? உடனே என்ன செய்யணும்னா, அந்த அடி வந்து பலமான அடியா பலமில்லாத அடியா? பலமான அடி. சில நேரங்கள் வந்து என்னென்னா, இப்போது மோட்டர் சைக்கிள்லேருந்து போகிறாரு, விழுந்துடுறாரு, நல்ல வேகமாக போய் விழுகிறாருன்னா அது ஒரு விதமாக அடிபடும். அது வந்து ஹை எனர்ஜி இன்ஜுரின்னு பேர். ஓகே. ஸோ நடந்து போய்ட்டு கீழே விழுந்துடுறாரு, அப்பயும் அடிபடும், அப்பயும் எலும்பு முறியும். அது லோ எனர்ஜி இன்ஜுரின்னு பேர். ரெண்டு வித்தியாசமாக தான் நம்ம பார்க்கணும். சரி, லோ எனர்ஜி இன்ஜுரியை வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும், பட் மற்ற சிஸ்டம்லாம் பாதிக்கப்படாது. சரியா? ஹை எனர்ஜி இன்ஜுரியில் எலும்பு அடிபட்டிருக்கும், மற்ற சிஸ்டமும் பாதிக்கப்படும். மற்ற உடல் உறுப்புகள் ஆமாம், எல்லாமே பாதிக்கப்படும். என்ன மற்ற சிஸ்டம்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, ரத்தம். இப்போ ரத்த போக்கு அதிகமாக இருக்குது, ரத்தம் உடம்புல கம்மியாயிடுச்சு, அதனுடைய ரியாக்ஷன் ஹார்ட்டு பிபி கம்மியாகிறது, அதனால் மற்ற ஆர்கன் பாதிக்கப்படுறது, அந்த மாதிரி ஓகே எல்லாமே போயிடும். இதே வந்து சாதாரண அடிதான், லோ எனர்ஜி இன்ஜுரினா, அங்கே இப்போ எலும்பு முறிவு ஏற்பட்டுன்னா காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும், அதனால் வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், காலை உபயோகப்படுத்த முடியாது. அவங்களுக்குலாம் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறது, அது ஒரு விதமான பேச்சு. இன்னொன்று வந்து மல்டிபிள் இன்ஜுரிஸ், ஹை எனர்ஜி இன்ஜுரிஸ், அது வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் அதுக்கு. சரியா? ரெண்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து லோ எனர்ஜி இன்ஜுரி பற்றி பேசுவோம். ஒரு தாத்தா இருக்கார், நடந்து போயிட்டு இருக்காரு, கீழே விழுந்துட்டாரு, மணிக்கட்டில் அடிபட்டுருச்சு. அடிபட்டதில் அந்த ஃப்ராக்சர் வந்து எந்த விதமான ஃப்ராக்சராக கூட இருக்கலாம். சரியா? எப்படி என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிம்பிள் ஃப்ராக்சராக இருக்கலாம், இல்லை அந்த ஃப்ராக்சரே கம்யூனிட்டி சொல்லுவாங்க, நிறைய குட்டி குட்டி பீஸாக உடஞ்சிருக்கும். அது மாதிரி இருந்தால் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. அப்புறம் அந்த பிரேக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ராக்சர் லைன் வந்து அங்கே இருக்கிற ஜாயிண்ட்டை போய் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு. சரியா? அப்புறம் அடிபட்டு அந்த போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் நவுந்துருச்சு அப்படின்னா அது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு. அது மாதிரி அது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். எல்லாத்துக்குமே எய்ம் என்ன அப்படின்னா, பழையபடி அடிபட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதை கொண்டு வரணும். அதுதான் ஓகே, ப்ரீ இன்ஜுரி ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும், அவ்வளோதான். சரி, அதான் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு மருத்துவமனைக்கு போய் எக்ஸ்ரே எடுத்து ஒரு மருத்துவரை சந்தித்து என்ன நடந்திருக்குன்னு உறுதி பண்ணணும். ஆமாம், அதுதான் 100% அதுதான் அவங்க செய்யணும். ஓகே. அடிபட்டுருச்சு, நான் வந்து நாட்டுக்கட்டு கட்ட போகிறேன், மூலிகை கட்டு கட்ட போகிறேன், எண்ணெய் கட்டு கட்ட போகிறேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒப்புக்கொள்ளவே முடியாது இந்த காலகட்டத்தில். சரி, சரிங்களா? எந்த மாதிரி ஆட்கள் அவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் சரியாவாங்க அப்படின்னா, அடிபட்டு ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருந்தாலும் சரியாக இருக்கும். அவங்க தான் எண்ணெய் கட்டு கட்டினா சரியாகும், அவங்க தான் மாவு அவங்கள்ட்ட போய் போனால் சரியாகும். மற்றபடி எல்லா விதமான அடிபட்டவங்களும் சரியான டாக்டரை பார்த்து அசஸ்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது.
ஏன்னா அதனால வேற ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை கூட இருக்கலாம், நம்ம கவனிக்காம விட்டுறது. ஆமா, அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் வைத்தியம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்ஜுரி என்னன்னு சொல்லி தெரியாது, கூட இருக்க ஜாயிண்ட் இன்வால்வ் ஆயிருக்கா தெரியாது, ஜாயிண்ட் சப்லக்சேஷன் இருக்கு, டிஸ்லொகேஷன் இருக்கு, கூட அது வழியா போற நரம்பு பாதிக்கப்படும், அந்த நியூராலஜிக் டெபிஷியன்சி பாங்க அது இருக்கு, கூட போற எலும்பு இது வெசல்ஸ் பிளட் வெசல்ஸ் பாதிக்கப்படும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நிறைய அங்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு வர்றவங்கள நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு கட்ட காலத்துக்கு மேலே நம்மளால எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி. அப்பதான் நாங்கள் சொல்லுவோம், ஏன் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போறீங்க, இந்த காலத்துல ஏன் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போறீங்கன்னு சொல்லி சொல்லுவோம். சரி சார், அது சம்பந்தமா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அதெல்லாம் நான் கேட்குறேன். இப்போ வந்து ரொம்ப பேசிக்கானதுலேருந்து போகலாம். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க, ஒரு சின்ன ஒரு மைனரான ஒரு சின்ன கிராக் இருக்குது, ஒரு சின்ன ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா அது நார்மலாக அப்படி விட்டுட்டாலே தன்னாலே சரியாகக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஹேர்லைன் ஃப்ராக்சர் நீங்கள் சொல்கிறது, ஹேர்லைன் ஃப்ராக்சர் சும்மா அப்படி இருக்கும், அவ்வளோதான். அது வந்து அந்த டைம் இப்போது ஒரு ஃப்ராக்சர்னா என்ன விதமான சிம்டம் இருக்கும்? வலி இருக்கும், ஓகே, வீக்கம் இருக்கும், அப்புறம் வந்து அதனால வரக்கூடிய டிஃபார்மிட்டி. சரியா, அடிபட்டுச்சு, எலும்பு முறிஞ்சிச்சு அப்படின்னா கை வந்து எல்லாம் குறுகி போய் கிடக்கும். சரியா, அந்த டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. சரி, அது மாதிரி இருக்கும், அதை சரி பண்ணணும். சரியா, இப்போ நீங்கள் சொல்ற ஹேர்லைன் ஃப்ராக்சர் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, அது வந்து எப்படி வேணா வைத்தியம் பண்ணலாம். சின்ன ஒரு ஸ்ப்ளிண்ட் போட்டு வைத்தியம் பண்ணலாம், தேவைன்னா ஒரு பிளாஸ்டர் போடலாம், இல்லை வெறும் ஒன்றுமே வேணாம்ப்பா நீ பத்திரமா கையை அதிகம் பண்ணாமல் வச்சுக்கோ, மாத்திரை சாப்பிடு, மற்றபடி இந்த ஐஸ் பேக் வை, அது மாதிரி. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கூட நீங்களே இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு டாக்டரோட ஒப்பீனியன் வாங்கின பிறகு தான் இதெல்லாம் பண்ணணும். நீங்களே பண்ணக்கூடாது. அதே மாதிரி நாட்டு வைத்தியத்தை போய் அது பண்ணக்கூடாது. ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன், தயவுசெய்து நாட்டு வைத்தியத்தை போகாதீங்க. ஏன்னா நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், எவ்வளோ பேரை பார்க்குற நாட்டு வைத்தியத்தை போய் எல்லாம் என்னன்னா ஒரு இருக்கிறத கெடுத்துக்கிட்டு வருவாங்க. வந்தாலும் அவங்க வர்றதுக்கு எல்லா காலம் கடந்து வரதுனா ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவரை சந்திக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இந்த கட்டு போடுறதுல சரிவாக வாய்ப்புகள்லாம் இருக்குது, எந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக சர்ஜரி தேவைப்படும் சார்? இல்லை, இப்போ அடிபடுறப்போ உள்காயம் வெளிக்காயம் இருக்கு. அடிபட்டு கீழே வந்து ரத்தம் வருதுனாவே மருத்துவமனைக்கு போயே ஆகணும். சரி, அதில் வந்து கூட ஃப்ராக்சர் இருந்தால் அது வந்து காம்பவுண்ட் ஃப்ராக்சர்னு பேர். ஓகே, அந்த காம்பவுண்ட் ஃப்ராக்சர் என்ன தொந்தரவு அப்படின்னா வெளியேந்து கிருமிகள் உள்ளே போயிடும். அது அசம்ஷன்ல அது ப்ரூவன். இப்போ வெளியில் போய் விழுந்து அடிபட்டு ரத்த காயம் இருக்குன்னா இன்ஃபெக்ட் ஆகிடும், அது ஒரு சந்தேகமே கிடையாது. ரோட்ல போய் இன்ஃபெக்ட் ஆகிடும். அதை வந்து வேறு விதமாக நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் முதல்ல எடுத்தாகணும், அப்புறம் தான் அந்த எலும்பு கூடுறத பற்றி பேசணும், எல்லாமே அப்போ தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதில் வந்து நீங்கள் நாட்டு வைத்தியம் போகவே கூடாது. உள்காயம் வெளிப்பெறாமல் இருக்கு அப்படின்னாலும் அதுலேயும் நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து இது பண்ணுறது நல்லது. இது ரெண்டுல இந்த ரத்த காயத்தோட வர்றது வந்து ரொம்ப சீரியஸ். அது நம்ம எல்லாருமே இது வந்து ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் சொல்லி அக்னாலேஜ் பண்ணிட்டு டாக்டர் போகணும், ஏதாவது மருத்துவமனைக்கு போய் பார்த்துக்கணும். சரி சார், நம்ம நவீன மருத்துவரை வந்து சந்திக்கும் பொழுது கூட எப்போ வந்து சர்ஜரி பண்ணி பிளேட் வைக்க வேண்டிய கண்டிஷன் இருக்கும், இல்லை நம்ம மருத்துவமனைகள்லையும் பொதுவாக கட்டுகள் போடுறதும் இருக்குல்ல சார்? ஆமாம், இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் சொல்லுங்களேன். ஆமாம், இப்போது எந்த டாக்டருமே இப்போ மருத்துவமனைக்கு வர்றீங்கன்னா அப்படின்னா எவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டு வெளியே வரலாம் அதுதான் யோசிப்பாங்க. தேவையில்லாமல் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. சரி, சரியா. இப்போது ஒரு உள்காயம் இருக்குது, எலும்பு அடிபட்டிருக்கு, எலும்பு வந்து விலகி இருக்குது அப்படின்னா விலகின எலும்பு திருப்பி அதே இடத்துல வச்சு பிளாஸ்டர் போட்டு வெளியே வரதான் எல்லாமே யோசிப்பாங்க. தேவையில்லாமல் போய் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, எப்போ ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா சில இண்டிகேஷன், சில ஆப்ரேஷன், சில ஃப்ராக்சர்ஸ்லாம் இருக்குது, அது வந்து 100% ஆப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லி. இப்போ ஓலார் பாட்டன் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணியே ஆகணும் 100%. அது மாதிரி ஒரு இண்டிகேஷன் ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆப்ரேஷன்றது ஒரு டூலு, அதை வந்து எங்கே உபயோகப்படுத்தணுன்றதை வந்து நம்ம பேசிட்டு தான் முடிவெடுக்க போகிறோம். நம்மளுக்கு தனியாக ஒரு எந்த டாக்டரும் முடிவெடுக்க மாட்டாங்க, நோயாளிகிட்ட பேசிட்டு தான் முடிவெடுப்பாங்க. டாக்டர் சொல்வார் சில இடங்களில் நீ ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் பாரு, சில நேரம் ஆப்ரேட் பண்ண வேண்டாமோ இஷ்டம், பண்ணினா இவ்வளோ நாள் ஆகும், இப்படி ஆகும், இப்படி இந்த வழியாக போனால் நீ போய் திருநெல்வேலியை சேர்ந்துடலாம், இந்த வழியாக போனால் ஊர் சுற்றி போய் திருநெல்வேலி போய் சேருவேன், எல்லாம் அங்கே தான் போய் சேருவீங்க. அது மாதிரி நம்ம பேச முடியும். அது அதனால அந்த மாதிரி நீங்க கேட்குற மாதிரி இங்கே தான் பண்ணி ஆகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரி சார், இப்போ பொதுவாக வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவர்கள்ட்ட போய் கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு ரொம்ப நாள் 3 மாதம் அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கிறாங்க சரியாகிறதுக்கு. அதில் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சார்? நீங்கள் உங்கள் அனுபவத்தில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது? நான் வந்து ஒரு தடவை என்னோட கசின் ஒரு பையன் கீழே விழுந்து ஒரு டாக்டர் ஒரு இடத்துல போய் வெளியே போய் கட்டு போட்டிருந்தப்போ அந்த கை வந்து திரும்பிலாம் இருந்தது. கட்டை அவிழ்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா லேசாக திரும்பி இருந்தது. திரும்பி அந்த கையை முறிச்சு
திரும்பி சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்பட்டது. இந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது? ஏன் நம்ம அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஆமாம், ஏன்னா அவங்க வந்து அசஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து பெருசாக பண்ண மாட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிபட்டிருக்கும், வீங்கி இருக்கும், வலியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட்ன்றது இப்போ நம்ம எக்ஸ்ரே வச்சு எக்ஸ்ரே பார்த்துடுறாங்களா சார்? அவங்களுமே எக்ஸ்ரே அவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம அவங்களுடைய மருத்துவ முறையோ அதை குறை சொல்கிறதுக்கே இல்லை. நம்ம அதுக்காகவே நம்ம இது இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ தான் நாங்களாம் வந்திருக்கோம், இருந்தாங்க. அதனால் அது நம்ம குறை சொல்லவே இல்லை. இப்போ ஜென்ரலாக நாங்கள் என்ன மாதிரி அங்கே போயிட்டு திருப்பி நல்லாகாமல் திருப்பி வரவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் கவனிக்க தவறி இருப்பாங்க. இப்போ அடிபட்டப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எலும்பு வந்து விலகி இன்னொரு இடத்துல இருக்கும். அது வந்து கவனிக்காமல் அப்படி கட்டுப்பட்டதுனால அந்த கிராஸ் யூனியன் ரொம்ப ரொம்ப காமன். இது வந்து ஃபோராம் நம்ம இல்லையா, இந்த கையில் வந்து 2 எலும்பு இருக்கு. அடிபட்டோன்னா 2 எலும்பு இடம் மாறி இருக்கும், அப்படிதான் இருக்கும். அதுல எப்படி கட்டுப்பட்டா அப்படியே கூடிக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் அதை திருப்பி வெட்டிட்டு திருப்பி 2ஐயும் பழைய இடத்துல வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அதுக்குள்ள என்ன ஆகிடும்னா இந்த மசில்ஸ்லாம் கண்ட்ராக்ட் ஆகி போகும். ஏன்னா மசில்ஸ் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதுனால. சரி, அது ஒன்று. ரொம்ப இன்னொன்று வந்து அந்த இரத்த குழாயெல்லாம் வந்து சில நேரங்கள் வந்து அதுவும் பாதிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். இந்த வீக்கம் ஏற்பட்டுரும் இந்த கை. ஆமாம், வீக்கர்னாலையும் அந்த இரத்த குழாய்க்கு பாதிக்கப்படும். சில நேரம் அடிபட்டதுனாலேயும் அது பாதிக்கப்படும். ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எல்லாம் பார்ப்பாங்க. பின்னாடி பல்ஸ் எப்படி இருக்குது, ஆக்சிஜனேஷன் இருக்குது, பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒரு சின்ன இதெல்லாம் சொல்லி பார்ப்பாங்க. நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா உடனே ஆப்ரேஷன் பண்ணி அதில் ரிலீவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. வலின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாது இதனால் வர வலின்னு தெரியாது. அடிபட்டால் வந்து வலின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த வலி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாமே நெக்ரோஸ் ஆகிடும். உள்ளுக்குள்ளேயே கெட்டு போய் இஸ்கேமிக் நெக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ள அதே ஸ்கார் ஆகிடும். ஸ்கார் அப்படி இழுத்துக்கும் கை எப்படி பேர். அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்தாலும் ரொம்ப கஷ்டம் திருப்பி சரி பண்ணுறது. கட்டு போட்டால் கூட எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அதை செக் பண்ணிக்கணும் சார்? இப்போ லாங் டைம் அந்த கட்டில் அப்படியே வச்சிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாமல் போகுது இல்லையா? ஆமாம், இப்போ கட்டுன்னு பார்த்தீங்கன்னா கூட இப்போது ஆங்கில முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ராக்சரும் வெல் டிஃபைன்டு. எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஃப்ராக்சர் சொன்னால் எப்படி இன்னும் 2 வாரத்தில் எப்படி இருக்கும், 4 வாரத்தில் எப்படி, 6 வாரத்தில் எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். அப்படி ஆகலாம் நான் வந்து பார்ப்பேன், என்ன காரணம் சொல்லி பார்ப்பேன். இது வந்து நம்மகிட்ட டேட்டா இருக்குது, நம்மகிட்ட எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு, நமக்கு வந்து எல்லாமே தெரியும். இப்போது முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து நிறைய அசஸ்மெண்ட் டூல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. எக்ஸ்ரே இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது. அதனால் வந்து இப்போ ஒரு கையினா கையில் வந்து எலும்பு இருக்குது, எலும்பு கூட தசை நரம்பு மசில்ஸ் இருக்குது, டெண்டன் இருக்குது, அப்புறம் வந்து நரம்பு இருக்குது, அப்புறம் வந்து பிளட் வெசல்ஸ் ஆர்ட்ரி இருக்குது, வெயின் இருக்குது. அது மாதிரி எல்லாம் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இன்வால்வ் அடிபடும், அதெல்லாம் எப்படி பண்ணணும் சொல்லி நமக்கு ஒரு காமன் அசஸ்மெண்ட் இருக்குது. அதை எப்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் மற்ற சிஸ்டர் அவங்கள எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. அதனால் அவங்கள பற்றி பேசுகிறத தவிர்த்து நம்ம வந்து நார்மலாக அங்கே போகக்கூடாது. நம்ம தான் ஆஸ்பத்திரிக்கு வரும் சொல்லியாச்சு. ஆஸ்பத்திரிக்கு வந்து என்னென்ன பண்ண போகிறோம், சரி வந்தோடனே அந்த எவ்வளோ சீரியஸாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 20 வயசு ஆள் பையன் போய் கீழே விழுறான், அவனுக்கு 3 மணிக்கட்டு முறியுது. அதே மாதிரி 80 வயசு தாத்தா போய் கீழே விழுற, அவருக்கு மணிக்கட்டு முறியுது. ரெண்டையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஓகே, இவர் வேற அவர் வேற. இவருக்கு ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிடும், இவருக்கு மசில்ஸ் நல்லா இருக்கும், இவர் சொல்கிறது சரியாக செய்வார், எல்லாம் பண்ணுவார். தாத்தாவால் முடியாது. அவருக்கு வந்து ஏற்கனவே நிறைய வியாதிகள் இருக்கும், ரத்த கொதிப்பு இருக்கும், இது வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கும், சுகர் இருக்கும். அப்படிங்கிற அவர் வந்து இவரை மாதிரி வைத்தியம் பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அசஸ் பண்ணி தான் வைத்தியம் பண்ணணும். சரி சார், சர்ஜரி பற்றி பேசுவோம். பொதுவாக மக்களுக்கு வந்து மருத்துவரை பார்த்தா சர்ஜரி பண்ண சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. குறிப்பாக பிளேட் வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு என்டிட்டி உள்ளே கொண்டு வைக்கணுமா, அதை தவிர்க்கலாமே அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது இப்போ வந்து ஒரு பிளேட் வச்சு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் தெரியும், நமக்கு உள்ள ஒரு இது வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா, எப்படி இருக்கும் சார்? இல்லை, அது பிளேட் வைக்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் சரி பண்ணணும். சரி, ஆப்ரேஷன் பண்ணாலும் பிளேட்டு எதுவுமே உள்ளே வைக்காமல் சரி பண்ணணும். அப்படி கூட சர்ஜரி. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த மேனிப்புலேஷன் இதெல்லாம் இந்த சின்ன டிஸ்பிளேஸ் ஃப்ராக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் பிளேட் வைக்கிறது இல்லையே, குழந்தைங்களுக்குலாம் டிஸ்பிளே ஃப்ராக்சர்லாம் அது ரெடியூஸ் பண்ணி கட்டு போட்டு தான் வைத்தியம் பண்ணுவோம். ஆனால் அந்த சொன்ன இந்த ஃப்ராக்சர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே. எந்த டாக்டருமே போய் எக்ஸசிவா எதுவுமே பண்ண மாட்டாங்க, தேவைன்னா தான் அதை பண்ணணும். அந்த மாதிரி பண்றப்ப தான் பிளேட்டிங்கிறது ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன். அது வந்து பிளேட் பண்ணும்போது அந்த உள்ள போடுற மெட்டல் எல்லாமே பயாலஜிக்கலி இனர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உடம்போட எந்த ரியாக்ஷன் பண்ணாது. சரி, இப்போலாம் இந்த மெட்டலர்ஜி ரொம்ப வளர்ந்துட்டதுனால அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஆஃப் நிறைய மெட்டல்ஸ், கோபால், குரோமியம், நிறைய இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் வர்ற பிளேட் தான். அது டைட்டானியம் இப்போ நிறைய வருது. என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அவ்வளோதான். ஆனால் வந்து பயாலஜிக்கலி இனர்ட் ப்ளஸ் வந்து இந்த போனுடைய குவாலிட்டியும் டைட்டானியம் குவாலிட்டி ஒரே மாதிரி. ஸோ வச்சாலும் போனுக்கு ஒன்றுமே தெரியாது, அதே மாதிரி தான் பெர்சீவ் பண்ணிக்கும். வெளியிருந்து பேஷண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த வித்தியாசமே இருக்காது. ஓகே, தெரியாது.
எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கும் சார் ஒரு சர்ஜரி பண்ணி plate எதுவுமே இருக்காது. அது ஒவ்வொருத்தருடைய எந்த மாதிரி அடிபட்டிருக்கிறத பொறுத்தது. ஓகே இப்போ வந்து எந்த இடத்துல அடிபட்டிருக்கு, இப்போ வந்து ஜாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஜாயிண்ட் இன்வால்வ் பண்ணாமல் ஃப்ராக்சர்னா நல்ல ரெக்கவரி யூஸ்வலாகவே இருக்கும். ஜாயிண்ட் யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்டெபிலிட்டி போயிடும். அடிபட்டுச்சுன்னா இது இருக்காது, கையை இப்படி நீட்ட முடியாது, கை வந்து அப்படியே தோண்டு விழும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த ஸ்டெபிலிட்டி வந்துடும். சரியா? அது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆனால் அதே ஃப்ராக்சர் ஜாயிண்ட் கிட்ட இருந்ததுன்னா ஜாயிண்ட் இன்வால்வ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து ஜாயிண்ட் தானே மூவ் பண்ணுது. ஓகே. ஸோ அந்த மூவ்மெண்ட்டு ஸ்டெபிலிட்டியோட மூவ்மெண்ட்டும் சேர்ந்து இன்வால்வ் ஆகும். சரி சார். ஆனால் சர்ஜரி பண்ண பிறகு அவங்க நார்மல் லைஃப்பில் இந்த மாதிரி வெயிட் தூக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடுகள் சொல்லப்படுறதா நான் கேள்விப்படுறேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா? இல்லை, ஜெர்ல அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இருந்தால் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க பொறுத்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணி ஃபிக்ஸ் ஆகிட்டா அதுக்கப்புறம் வந்து இப்போ பழையபடி நார்மல் லைஃப் வந்துடுவாங்கல்ல. ஓகே. அதனால வந்து அதெல்லாம் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? நார்மலாக ஒரு கட்டுப்போட்டு சரியாகிறதுக்கும் நம்ம சர்ஜரி பண்ணி பிளேட்டை வச்சு சரியாகிறதுக்குமான கால அளவு எவ்வளவு வித்தியாசப்படும்? கால அளவு ரெண்டுக்குமே ஒன்று தான். ஏன்னா ஃப்ராக்சர் ஹீலிங்கிறது பயாலஜிக்கல் ப்ராசஸ். சரி. அது வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணாலும் அந்த அந்த டைம் அது எடுத்துக்கும். சரியா? இப்போ வந்து ஒரு 6 வாரம் ஃபுல்லாக கேல்சிஃபிகேஷன்லாம் வந்து முடியறதுக்கு 3 மாதம் 6 மாதம், சில ரொம்ப ஃபைனர் ஆஸ்பெக்டில் முடியறதுல 1 இயர் அப்படின்னு ஒரு ஃப்ராக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டும் நாட்டு வைத்தியத்தை பண்ணாலும் சரி, ஆங்கில மருத்துவம் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். அது மாற போகிறது இல்லை. ஓகே. ஆனால் ஆங்கில மருத்துவர் என்ன பண்ணுவார், அந்த ரெஸ்டரேஷன் ஆஃப் அனாட்டமி திருப்பி பழையபடி அந்த அனாட்டமி வந்துருச்சுன்றது ஷுவராக சொல்லிடுவார். அதுக்காக தான் அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுவார். பண்ணி அழகாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் அந்த டைம் எடுக்கும். 6 வாரம் அந்த பர்டிகுலர் ஃப்ராக்சர்னா நாடு வைத்தியர் போனால் 6 வாரம் தான், இவர்கிட்ட போனால் 6 வாரம் தான். ஆனால் இவர்கிட்ட வந்து எல்லாம் சரியாகி 6 வாரத்தில் வெளியே வருவார். அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் உட்காந்துருப்போம். அவ்வளோதான். சரி சார். இந்த சர்ஜரி பண்ணி பிளேட்டெல்லாம் வச்சுருந்தோம்னா அந்த சரியான பிறகு அந்த எலும்புலாம் பிரச்சனைகள் சரியான பிறகு திரும்பவும் ஒரு சர்ஜரி பண்ணி இந்த பிளேட்டை வெளியே எடுக்கணுமா? அவசியம் இல்லை. அது வந்து எப்படின்னா தேவையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது தேவையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அன்லஸ் பேஷண்ட் வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து மெட்டல் இருக்குது பிடிக்கல, மாதிரி மைண்டாக இருக்குது அப்படின்னா கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம். தேவையில்லாமல் அதே மாதிரி போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா சர்ஜரிக்குமே ஒரு ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. அனஸ்தெடிக் ரிஸ்க் இருக்குது, அப்புறம் ஆப்ரேட்டிவ் ரிஸ்க்குன்னு இருக்குது. அதனால் வந்து ஜென்ரலாக நாங்கள் வந்து அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல, பண்ணுறதை என்கரேஜ் பண்ண மாட்டோம். அது மாதிரி இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் வந்து அந்த மெட்டல்னாலேயே தொந்தரவு இருக்கும். சில இந்த ஸ்க்ரூஸ் வந்து கலந்து வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வேறு வழி இல்லாமல் போய் எடுத்தாகணும். சரி சார். ஆனால் ரொம்ப வருடங்கள் வந்து அது நம்ம கூடவே உள்ளே இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் இன்னும் வரும். அதோடய நீங்கள் கடைசி வரைக்கும் 100 வருஷம் 150 வருஷம்லாம் இருக்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதை மறந்துடுங்க, அவ்வளோதான். அது ஒன்றுமே பண்ணாது. அந்த மெட்டல்னால எந்த தொந்தரவும் வராது. ரொம்ப நன்றி சார். எலும்பு முறிவு அதை சரி செய்வது தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்டோம். எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சரி சரி, ரொம்ப நன்றி. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவுபடுத்த முயற்சி பண்ணியிருக்கிறோம். நம்முடைய பாரம்பரிய வைத்தியர்கள், நம்முடைய முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அழகாக செஞ்சுருந்தாலும் நம்ம அவங்களை யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து நம்ம சயின்ஸு டெக்னாலஜி நிறைய வளர்ந்த பிறகு ஒரு விஷயத்தை ரொம்ப துல்லியமாக பார்த்து அது ரொம்ப அழகாக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுதும் நம்ம அதை தவற விட்டுட்டு சில தவறுகள் செஞ்சுட்டு திரும்பி அதில் கஷ்டப்படுற மக்கள் நிறையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், நாங்கள் பேசின விஷயங்கள் சம்மந்தமாக, நான் கேட்ட கேள்விகள், சார் சொன்ன பதில்கள் சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ மற்ற மக்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். நிறைய பேர் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்பொழுது என்ன செய்யணும்னு தெரியாமல் பதட்டப்படுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை கடந்து போகிறது ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.